ஹாய் கைஸ், நீ நம்ம மூவி ரிவ்யூவில் ரேகை வெப் சீரிஸோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரியஸ் ஜி5ல இப்போ தமிழில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் வச்சு கோட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த சீரிஸோடைய கதையை பார்த்துடலாம். ஊருக்குள்ளார ஒரு கொலைகாரன் தொடர்ச்சியாக கொலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் இவன் கொலை பண்ணுற ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பாய்ஸ் ஹாஸ்டலில் ஒரு பையனை கொலை பண்ணுவான். அது பார்த்தா ஆக்சிடென்ட் டெட்டு அப்படின்னு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் போலீஸும் அதை கண்டுக்காது. அதுக்கப்புறம் தொடர்ந்து கொலையாக பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் இறங்குவோம். நம்ம ஹீரோவும் இந்த கேஸை கையில் எடுத்து இன்வெஸ்டிகேஷன்லாம் இறங்குவாப்புல. அதுக்கப்புறம் எப்படி அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறாங்க, எதற்காக அந்த கொலைகாரன் இப்படிலாம் கொலை செய்கிறான், அதனுடைய திருப்பங்கள் என்ன, அதனுடைய ஃப்ளாஷ்பேக் என்ன, இறுதியில் ஹீரோ எப்படி கொலைகாரனை கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோடைய கதை. இந்த சீரீஸோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஹீரோடைய கேரக்டர் நல்லா எழுதி எடுத்திருக்காங்க. அவர் ஃபாலோ பண்ணாவே இந்த சீரீஸை பார்த்து முடிச்சிடலாம். இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற போர்ஷன் நல்லாவே இருக்குது, அதிரடியாக இருக்குது. ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கும் நல்லா பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கொலைக்கு பின்னாடி ஒரு பிளாஸ் ஸ்டோரி இருக்கும், அது நல்லாவே இருக்குது. இவர் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பையன் கொலை செய்வான், அவன் ரொம்ப வேண்டப்பட்டவன், அவனை தேடி போகும்போது தான் ஒவ்வொரு கொலையாக அவர் கண்டுபிடிப்பார். அதெல்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சீரீஸ்லையும் அந்த போரிங்னஸ் லேக எதுவுமே இல்லை. ஏன்னா டூரேஷன் டைம் வந்து 20 நிமிஷம் தான். அதனால் பார்க்கும்போது நல்லாவே சூப்பராகவே கொண்டு போயிருக்காங்க. படம் அப்படியே அந்த சீரீஸ் ஸ்பீடாக போகும். ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு நல்லா சுவாரஸ்யமான என்கேஜ்மெண்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. கடைசி வரைக்கும் நல்லாவே ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸில் நடித்த எல்லா கேரக்டரும் நல்லாவே சிறப்பாக எழுதி எடுத்திருக்காங்க. ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பிஜிஎம் பொறுத்தளவுக்கு சூப்பரான பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக்கு சூப்பரான விஷயம் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த சீரீஸோடைய மைனஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தா அந்தளவுக்கு பெருசாக மைனஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸ்டோரி தான் என்னை பார்த்து பழகப்பட்ட அதே ஸ்டோரியாக இருக்குது. மற்றபடி பெரிய மைனஸ்லாம் எதுவுமே இல்லை. இந்த சீரீஸை ஃபேமிலியோட பார்க்கலாம், அந்த மாதிரி சென்ஸில் எதுவுமே இல்லை. மொத்தம் எப்படி சூப்பராக சொல்லுவாங்கன்னா இந்த சீரியஸ் ஒரு ஒர்த்தான வெப் சீரிஸ் தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.